பிரபஞ்சத்தோட மகா தத்துவங்களை உள்வாங்கிக்கிட்டு வர்ற இந்த ஆன்மீக பயணத்துல இப்போ நாம 7ஆம் ஸ்கந்தத்துக்குள்ள நுழைய போறோம். இங்கதான் பரீட்சித்து மன்னன் சுகதேவ முனிவர்கிட்ட நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு ஆழமான கேள்விய கேட்கிறாரு. சுவாமி, கடவுள்னா எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அவருக்கேது விருப்பு வெறுப்பு? ஆனா கதைகள்ல பார்க்கும்போது அவர் எப்பவும் தேவர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அசுரர்களை அழிக்கிறாரே, ஏன் இந்த விசித்திரமான பாரபட்சம்? யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு பார்க்குற எத்தனையோ மனிதர்கள் கிட்ட இந்த வேற்றுமை இருக்கு. ஆனா அந்த பரமாத்மாவும் அப்படித்தானா? சுகதேவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மன்னா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பகவானுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். காத்து எப்படி எல்லாருக்கும் பொதுவோ, மழை எப்படி எல்லாருக்கும் பொதுவோ, அதே மாதிரி தான் இறைவனோட கருணையும். அசுரர்களை அவர் அழிக்கிறது பழி வாங்கிறதுக்காக இல்லை, அவங்களோட அறியாமைய முடிவுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகத்தான். பகவான் கையால ஒருத்தன் சாகுறான்னா அவனோட அத்தனை பாவங்களும் தீர்ந்து அவனுக்கு முக்தி கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பெரிய முற்பிறவி ரகசியம் இருக்குன்னு சொல்லி அந்த வைகுண்ட வாசலோட கதவை நமக்காக திறக்கிறாரு. வைகுண்டத்தோட காவலர்கள் ஜயன், விஜயன். ஒரு முறை சனகாதி முனிவர்கள் பகவானை பார்க்க வர்றப்போ இவங்க 2 பேரும் அதிகார தோரணையில அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஞானிகளின் முன்னாடி தங்களோட ஈகோவை காட்டுறாங்க. இதனால கோபமடைந்த முனிவர்கள், பகவானோட சன்னதியில இருந்துகிட்டு வேற்றுமை பார்க்கிற நீங்க 2 பேரும் அசுரர்களா பிறப்பீங்கன்னு சாபம் கொடுக்கறாங்க. பதறிப்போன அவங்க பகவான் காலில் விழுகிறாங்க. பகவான் சொல்றாரு, முனிவர்களோட சாபத்தை மாத்த முடியாது, ஆனா உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். என் மேல பக்தியோட 7 பிறவிகள் எடுத்து என்கிட்ட வர்றீங்களா, இல்ல என் மேல அதீத கோபத்தோடும் பகையோடும் 3 பிறவிகள் எடுத்து என்கிட்ட வர்றீங்களான்னு கேட்கிறாரு. ஜயன், விஜயன் 2 பேரும் யோசிச்சாங்க. பகவானே, 7 பிறவி வரைக்கும் எங்களால உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது. 3 பிறவியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேல கோபப்பட்டு உங்க கையாலேயே அடி வாங்கி சீக்கிரமா வைகுண்டம் வந்துடுறோன்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த முதல் பிறவிதான் போன ஸ்கந்தத்துல நாம பார்த்த இரண்யாட்சனும் இப்போ நாம பார்க்க போற ஹிரண்யகசிபுவும். இப்போ உங்களுக்கு புரியுதா ஹிரண்யகசிபு விஷ்ணுவை ஏன் அவ்வளவு வெறித்தனமா வெறுத்தான்னு? ஏன்னா அவனோட அடிமனசுல வைகுண்டத்துக்கு போகணுங்கிற அந்த வேகம் பகையா மாறி நின்னுச்சு. தான் தம்பியான இரண்யாட்சனை வாராகமூர்த்தி கொன்னதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவோட நெஞ்சில கோபத்தி கொழுந்து விட்டு எரியுது. என் தம்பியை கொன்ன அந்த விஷ்ணுவை நான் சும்மா விடமாட்டேன், தேவர்களோட கொட்டத்தை அடக்குவேன்னு சொல்லி அவன் பற்களை கடிக்கிறான். அவனோட அந்த பயங்கரமான கோபம் இந்த உலகத்தையே எப்படி ஆட்டி படைக்க போகுது? அவன் எடுக்க போற அந்த மகா முடிவு என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கும்போது ஒரு அசுரனோட வைராகியம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு உங்களுக்கு புரியும். தன் தம்பி ஹிரண்யாட்சனோட மரணம் ஹிரண்யகசிபுவோட நெஞ்சில ஒரு ஆறாத நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. என் தம்பியை கொன்ன அந்த விஷ்ணுவை இந்த உலகத்துல இல்லாம பண்ணணும்னா முதல்ல எனக்கு அழிவே இல்லாத ஒரு சக்தி வேணும், இந்த மரணத்தை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு வெறியோட முடிவெடுக்கிறான். மந்தராசல மலைக்கு போய் கைகளை மேல தூக்கி ஒத்த கால்ல நின்னு பிரம்மதேவரை நோக்கி ஒரு பயங்கரமான தவத்தை ஆரம்பிக்கிறான். அது சாதாரண தவம் இல்லைங்க, வருஷங்கள் கடக்குது, தசாப்தங்கள் கடக்குது. அவனோட உடம்ப சுத்தி கரையான் புற்று வளர்ந்து சதையெல்லாம் எறும்புகளும் பூச்சிகளும் அரிச்சு தின்னு தீத்துருச்சு. வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் நிக்குது. ஆனா அவனோட நெஞ்சில ஓடுற அந்த விஷ்ணுவை அழிக்கணுங்கிற மந்திரம் மட்டும் நிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு அசுரனோட வைராகியம் எவ்வளவு பயங்கரமானது. நாம நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இவ்வளவு உழைப்ப, இவ்வளவு உறுதியை வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒரு தவறான லட்சியத்துக்காக அவன் தன் உடம்பையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டான். அவனோட தவத்தோட வெப்பம் தாங்க முடியாம அண்ட சராசரங்களும் கொதிக்க ஆரம்பிக்குது. தேவர்கள் பயந்து போய் ஓடுறாங்க. நதிகள் கொதிக்குது, பூமி நடுங்குது. வேற வழியே இல்லாம பிரம்மதேவர் ஹம்ச வாகனத்துல ஏறி அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. வந்து அவனோட கபாலத்துல கங்கை கமல தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த எலும்பு கூட்டிலிருந்து ஒரு தங்க சிலையா மகா பலசாலியா ஹிரண்யகசிபு வெளியே வர்றான். பிரம்மதேவர் சொல்றாரு, ஹிரண்யகசிபு, உன்னோட தவம் என்ன பிரமிக்க வச்சிருச்சு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு.
ஹிரண்யகசிபுவுக்கு தெரியும் பிரம்மா யாருக்கும் மரணமில்லாத வரத்தை நேரடியா தரமாட்டாருன்னு. ஏன்னா பிறந்த எல்லாரும் சாகணுங்கிறது தான் பிரபஞ்ச சட்டம். அதனால இவன் சயின்டிஃபிக்கா ஒரு பெரிய லூப் ஹோல் வச்சு வரத்தை கேட்கறான். அவன் கேட்குற அந்த லிஸ்ட் இருக்கே, அதுதான் அவனோட புத்திசாலித்தனம். அவன் சொல்றான், பிரம்மதேவரே, உங்களால படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதராலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது. பகல் நேரத்திலையும் எனக்கு சாவு வரக்கூடாது, ராத்திரி நேரத்திலையும் எனக்கு சாவு வரக்கூடாது. பூமியில வச்சும் என்ன கொல்லக்கூடாது, ஆகாயத்துல வச்சும் என்ன கொல்லக்கூடாது. எந்த விதமான உயிரற்ற அஸ்திரங்களாலோ அல்லது உயிருள்ள ஆயுதங்களாலோ எனக்கு மரணம் நிகழவே கூடாது. இதோட முடியல, எனக்கு இந்த அண்ட சராசரங்கள்லையும் நவ கிரகங்கள்லையும் ஈடு இணையற்ற அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறான். பிரம்மதேவரும் ததாஸ்து, நீ கேட்டபடியே ஆகட்டும்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ ஹிரண்யகசிபுவுக்கு தலகால் புரியல. அவன் சிரிக்கிறான். ஆஹா, மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, அப்போ எனக்கு அழிவே இல்லை, நான் தான் இனிமே கடவுள் அப்படின்னு கத்துறான். மொத்த பிரபஞ்சத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றான். நவகிரகங்கள் அவனோட வாசல்ல நின்னு வேலை செய்யுது. தேவர்கள் காடுகளுக்குள்ள ஒளிஞ்சு ஓடுறாங்க. நாம இன்னைக்கு ஒரு சின்ன பதவி 4 காசு வந்தாலே எவ்வளவு ஆட்டம் போடுறோம். இங்க பிரபஞ்சத்தையே தன் காலுக்கு கீழே வச்சிருக்கிற ஒரு அசுரன் ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கும்? ஆனா விதியை யாராலையும் ஏமாத்த முடியாது. அவன் எல்லா கதவுகளையும் பூட்டிட்டேன்னு நினைச்சான். ஆனா அவனோட அழிவு அவனோட வீட்டுக்குள்ளேயே அவனோட சொந்த ரத்தத்திலேயே உருவாகிக்கிட்டு இருக்குங்கிறத அவன் மறந்துட்டான். அவன் தவத்துல இருந்தப்போ அவனோட அரண்மனையில என்ன நடந்துச்சு? அவனோட மனைவி கயாதுவை இந்திரன் ஏன் கடத்தினான்? நாரதர் அங்க செஞ்ச அந்த பெரிய ஆன்மீக புரட்சி என்ன? அதை அடுத்த பகுதியில பார்க்கும்போது கடவுள் எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியும். ஹிரண்யகசிபு மந்தராசல மலையில உக்கிரமான தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்க தேவலோகத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்குதுங்க. அசுரராஜன் காட்டுக்கு போயிட்டான், இதுதான் சான்ஸ்னு சொல்லி இந்திரன் தலைமையில தேவர்கள் எல்லாரும் அசுரர்களோட அரண்மனை மேல போர் தொடுக்கிறாங்க. தலைவன் இல்லாத படை நிலை குலைஞ்சு ஓடுற மாதிரி அசுரர்கள் எல்லாரும் பயந்து 4 பக்கமும் சிதறி ஓடுறாங்க. இந்திரன் நேரா அரண்மனைக்குள்ள புகுந்து ஹிரண்யகசிபுவோட மனைவியான கயாதுவ கடத்துறான். கயாது அந்த நேரத்துல 30 கர்ப்பமா இருக்காங்க. இந்திரன் அவங்கள கூட்டிட்டு போகும்போது கயாது பயத்துல அலறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஏன் இந்திரன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடத்தணும்னு உங்களுக்கு தோணலாம். அங்கதான் இந்திரனோட பயம் இருக்கு. ஒரு விஷப்பாம்போட வயித்துல வர்றதும் விஷப்பாம்பாத்தானே இருக்கும். ஹிரண்யகசிபுவோட பையன் பிறந்தா அவன் அப்பனை விட கொடூரமானவனா மாறி எங்களை அழிச்சிடுவான். அதனால இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய நான் கொன்னே தீருவேங்கிறது தான் இந்திரனோட பிளான். பாத்தீங்களா, அதிகாரம் வந்துட்டா தேவர்களோட புத்தியும் எப்படி தடம் மாறுதுன்னு. ஆனா அந்த பரமாத்மாவோட கணக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க போற வழியில நாரத மகரிஷி குறுக்க வர்றாரு. இந்திரனை பார்த்து அதற்றாரு. நிறுத்து இந்திரா, என்ன காரியம் பண்ற நீ? ஒரு பாவமும் அறியாத கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணையா சிறை பிடிச்சிட்டு போற? இது தேவர்களுக்கே அசிங்கம். உடனே இவங்கள விடுதலை செய்யின்னு சொல்றாரு. இந்திரன் சொல்றான், சுவாமி, இவங்களோட வயித்துல வளர்றது ஒரு அசுர குழந்தை. நாளைக்கு அது தேவலோகத்துக்கே ஆபத்தா முடியும். அதுக்கு நாரதர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மகா ரகசியத்தை உடைக்கிறாரு. இந்திரா, நீ தப்பா கணக்கு போடுற. அவங்களோட வயித்துல வளர்றது ஒரு அசுரன் இல்ல, இந்த உலகமே கொண்டாட போற மகா விஷ்ணு பக்தன். அவனால தேவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவங்கள எங்கிட்ட விட்டுட்டு நீ போன்னு சொல்றாரு. நாரதரோட வார்த்தையை மீற முடியாம இந்திரன் கயாதுவை விட்டுட்டு போயிடுறான். நாரதர் கயாதுவ தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. தன் சொந்த மகள் மாதிரி அவங்கள பாத்துக்கிறாரு. ஹிரண்யகசிபு தவத்துல இருந்து வர்ற வரைக்கும் கயாது அந்த ஆசிரமத்துல தான் இருக்காங்க. இங்கதான் அந்த பிரம்மாண்டமான ஆன்மீக திருப்புமுனை நடக்குது. நாரதர் தினமும் கயாதுவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாகவத தர்மத்தை பத்தியும் மகா விஷ்ணுவோட லீலைகளை பத்தியும் அந்த நாராயண நாமத்தோட மகிமைய பத்தியும் உபதேசம் பண்றாரு. கயாது அதை அமைதியா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கயாது அதை கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வயித்துக்குள்ள இருந்த அந்த குழந்தை இருக்குதே, அது நாரதரோட ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப கவனமா உள்வாங்கிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு அறிவு வரும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சயின்ஸ் இன்னைக்கு சொல்ற ப்ரீநேட்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பாகவதம் அப்பவே எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க.
தாயோட வயித்துல இருக்கும்போதே நாரதர் சொன்ன அந்த ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மகா மந்திரம் அந்த பிஞ்சு குழந்தையோட ஆத்மாவுல போய் அப்படியே பதிஞ்சிடுச்சு. விஷ்ணுவோட கதைகளை கேட்டு கேட்டு அந்த அரக்கனோட வாரிசு கருவிலேயே ஒரு பரமஹம்சனா மகா ஞானியா மாறிடுச்சு. ஹிரண்யகசிபு வரம் வாங்கிட்டு திரும்ப வர்றான். கயாது ஆசிரமத்துல இருந்து அரண்மனைக்கு வர்றாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவன்தான் பிரகலாதன். ஹிரண்யகசிபு தன் மகனை பார்த்து பூரிச்சு போறான். என் சாம்ராஜ்யத்தை ஆளப்போற சிங்கம்னு தூக்கி வச்சு கொண்டாடுறான். அவனுக்கு தெரியாது தான் பெத்த மகனே தன் எதிரியோட மகா கோட்டையா வளரப்போறான்னு. பிரகலாதனுக்கு 5 வயசாகுது. இப்போ அவனை ஒரு அசுர பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க. ஆனா அங்க நடக்கப் போற விசித்திரம் ஹிரண்யகசிபுவோட சிம்மாசனத்தையே உலுக்கப் போகுது. அந்த அசுர பள்ளிக்கூடத்துல பிரகலாதன் என்ன பண்ணா? அவனோட தந்தை அவன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன அந்த அதிரடியான பதில் என்ன? அத அடுத்த பகுதியில பாப்போம். பிரகலாதனுக்கு 5 வயசு ஆனதும் அசுர குலத்தோட வழக்கப்படி அவனுக்கு முறையான கல்வி கொடுக்கணும்னு ஹிரண்யகசிபு முடிவு பண்றான். அதுக்காக அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாரோட மகன்கள் ஷண்டன், அமர்கன் அப்படின்னு 2 பேரு அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல பிரகலாதனை கொண்டு போய் சேர்க்கறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? நம்முடைய எதிரி விஷ்ணு, தேவர்களை எப்படி அழிக்கணும், உலகத்துல காசு, பணம், அதிகாரம் இதுதான் முக்கியம். உன்னோட அப்பா ஹிரண்யகசிபு தான் இந்த உலகத்தோட ஒரே கடவுள். இதத்தான் அந்த அசுர குருக்கள் பிரகலாதனுக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாரதர் தாயோட வயித்திலேயே விதைச்ச அந்த நாராயண நாமம் இருக்கே, அது பிரகலாதனோட ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. குருக்கள் என்னதான் அசுர நீதியை பேசினாலும் பிரகலாதன் அதையெல்லாம் ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுடுறான். அவன் உள்ளுக்குள்ள எப்பவும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டே இருக்கான். குருக்கள் இல்லாத நேரத்துல மற்ற அசுர பசங்களை எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கும் விஷ்ணு பக்தியை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹிரண்யகசிபு தன் மகனை பார்க்க ஆசையா வரான். பிரகலாதனை தூக்கி தன் மடியில வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்து ரொம்ப பாசமா கேட்கறான். என் செல்ல மகனே, இத்தனை நாளா பள்ளிக்கூடத்துல என்னடா கத்துக்கிட்ட? உன்னோட குருக்கள் உனக்கு சொல்லி கொடுத்ததிலேயே இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம் எதுன்னு நீ நினைக்கிற? உன் அப்பங்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கறான். ஹிரண்யகசிபு என்ன நினைச்சான்னா, தான் மகன் அப்பா உங்களை விட பெரிய ஆள் யாரும் இல்ல, தேவர்களை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கிட்டேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தான். ஆனா 5 வயசு பிரகலாதன் தன் தந்தையோட கண்ணை பார்த்து ஒரு புன்னகையோட சொன்ன பதில் இருக்கே, அது ஹிரண்யகசிபுவோட நெஞ்சில ஈட்டியால குத்துன மாதிரி இருந்துச்சு. பிரகலாதன் சொல்றான், அரசே, அப்பன்னு கூட கூப்பிடல. இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாரும் நான் என்னோடது அப்படிங்கிற ஒரு பொய்யான மாயையில சிக்கி இருண்ட கிணத்துல விழுந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சதிவலையிலிருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த உலகப்பற்றையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பரமாத்மாவான நாராயணனை சரணடைகிறது தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம். ஹிரண்யகசிபுவோட முகம் கோபத்துல செவந்து போகுது. அவன் தன் அசுர குருக்களை பார்த்து கர்ஜிக்கிறான். என்னடா சொல்லி கொடுத்தீங்க என் மகனுக்கு? என் எதிரியோட பேரை என் மடியில உட்கார்ந்துட்டே சொல்றான். குருக்கள் பயந்து போய், அரசே, நாங்க இதை சொல்லிக் கொடுக்கவே இல்ல, இவனுக்கு எப்படி இந்த புத்தி வந்ததுன்னு தெரியலன்னு நடுங்குறாங்க. ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட, டே, உனக்கு யாருடா இந்த தப்பான புத்தியை கொடுத்தா அப்படின்னு கேட்கறான். அப்போ பிரகலாதன் இந்த உலகமே வியந்து பார்க்கிற அந்த நவவித பக்தி முறைகளை தன் அப்பனுக்கு முன்னாடி விளக்குறான். அவன் சொல்றான், அப்பா, பக்திங்கிறது 9 வழிகள்ல இருக்கு. ஸ்ரவணம், பகவானோட கதைகளை கேட்கிறது. கீர்த்தனம், அவரோட நாமத்தை பாடுறது. ஸ்மரணம், அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. பாதசேவனம், அவரோட திருவடிகளை வணங்குறது. அர்ச்சனம், பூஜை செய்யறது. வந்தனம், நமஸ்காரம் பண்றது. தாஸ்யம், அவருக்கு அடிமையா இருக்கிறது. சக்கியம், அவரை தன் நண்பனா நினைக்கிறது. ஆத்ம நிவேதனம், தன்னையே அவருக்கு முழுசா அர்ப்பணிக்கிறது. இந்த 9ஐயும் எவன் ஒருத்தன் செய்யறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி. இதை கேட்டதும் ஹிரண்யகசிபுவுக்கு கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். என் அரண்மனைக்குள்ளேயே என் ரத்தமே எனக்கு எதிரியா நிக்குதா? என் எதிரியோட விஷ்ணுவோட பேரை சொல்றேன். இவன் என் மகனே இல்ல, இவன் என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. இவனை இப்பவே கொன்னுக்கீருங்கன்னு உத்தரவு போடுறான். பாத்தீங்களா, அந்த பாசமான அப்பன் எப்படி ஒரு கொடூரமான கொலையாளியா மாறுறான்னு. அதிகாரம், ஆணவம், விஷ்ணு துவேஷம், இது ஒரு மனுஷனை எவ்வளவு கீழே இறக்குங்கிறதுக்கு ஹிரண்யகசிபு தான் உதாரணம்.
அடுத்ததா அந்த 5 வயசு குழந்தைக்கு ஹிரண்யகசிபு கொடுக்க போற தண்டனைகள் இருக்கே, அதை நினைச்சு பார்த்தாலே நம்ம உடம்பு நடுங்கும். ஆனா அத்தனை கொடுமைகளையும் அந்த பிரகலாதன் எப்படி ஒரு புன்னகையோட எதிர்கொண்டான். அந்த நாராயணனோட அருள் எப்படி ஒரு குழந்தைய காப்பாத்துச்சு. அதை அடுத்த பகுதியில பார்க்கும்போது உங்க மனசுல இருக்கிற பயமெல்லாம் பறந்து போய் ஒரு மகா பக்தி பிறக்கும். அந்த அதிசய பயணத்தை தொடருவோம். தான் சொந்த மகனே தான் எதிரியான விஷ்ணுவோட நாமத்தை பாடுறத ஹிரண்யகசிபுவால ஏத்துக்கவே முடியலங்க. அவனோட ஈகோ சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. என் பேரை சொன்னா நவக்கிரகமே நடுங்குது, ஆனா என் வயித்துல பிறந்த இந்த 5 வயசு பைய என்ன மதிக்காம அந்த விஷ்ணுவை பெருமையா பேசுறானா, இவனை உயிரோட வைக்க கூடாது அப்படின்னு கத்துறான். அசுர படைகளை கூப்பிட்டு இவனை இங்கேயே என் கண் முன்னாடியே துண்டு துண்டா வெட்டி கொல்லுங்கன்னு உத்தரவு போடுறான். இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. 5 வயசு பிஞ்சு குழந்தை நடுவுல நின்னுட்டு இருக்கு. அதை சுத்தி பயங்கரமான முகத்தோட கத்தியும் சூலமும் வச்சிருக்க அசுரர்கள் நிக்கிறாங்க. அவங்க தங்களோட கூர்மையான சூலாயுதங்களை எடுத்து பிரகலாதனோட உடம்புல குத்துறாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சூலங்கள் எல்லாம் பிரகலாதனோட உடம்புல பட்ட அடுத்த நொடி ஏதோ பஞ்சில பட்ட மாதிரி வளைஞ்சு சுக்கு நூலா உடையுது. பிரகலாதன் முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்ல. அவன் கண்ணை மூடி நாராயணான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கான். இத பார்த்து ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. இவனை மகா விஷம் கொண்ட பாம்புகள் இருக்கிற கிணத்துக்குள்ள தூக்கி போடுங்கன்றான். காதுல இருந்து நெருப்ப கக்கிற, கடிச்சா ஒரு நொடியில சாம்பலாக்குற நாகப்பாம்புகள் இருக்கிற இடத்துல பிரகலாதனை போடுறாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? அந்த பாம்புகள் எல்லாம் பிரகலாதனை கடிக்க வர்றப்போ அவனோட உடம்புல இருந்து வர்ற அந்த தூய்மையான அதிர்வுகளை பார்த்து அவனுக்கு ஒரு படுக்க மாதிரி மாறி அவனோட உடம்ப சுத்தி ஆசி தருது. நாராயணனோட அருள் இருந்தா விஷமும் அமுதமாகுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. நாம நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன தோல்வி வந்தாலே ஐயோ கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு அழுது புலம்புறோம். ஆனா இங்க ஒரு 5 வயது குழந்தை மரணமே தான் முன்னாடி வந்து நிக்கும்போது கூட என் நாராயணன் என்னை காப்பாங்கிற அந்த 100% நம்பிக்கையோட நிக்குது. அந்த வைராக்கியம் தான் நமக்கு வேணும். அசுரர்கள் அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மதம் பிடிச்ச பெரிய யானைகளை கூட்டிட்டு வந்து பிரகலாதனை தரையில படுக்க வச்சு மிதிக்க வைக்க பார்த்தாங்க. ஆனா அந்த யானைகள் பிரகலாதன் பக்கத்துல வந்ததும் தங்களோட கர்வத்தை விட்டுட்டு முழங்கால் படிட்டு அந்த பாலகனை தங்களோட தும்பிக்கையால தொட்டு கும்பிடுது. ஹிரண்யகசிபுவுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். பெரிய மலையோட உச்சியில இருந்து இவனை கீழே உருட்டி விடுங்கன்னு சொல்றான். மைல் கணக்கு உயரத்துல இருக்கிற செங்குப்பான மலையில இருந்து பிரகலாதனை தூக்கி போடுறாங்க. அவன் கீழே விழும்போது அந்த பரமாத்மாவே அவனை கைகள்ல தாங்கி ஒரு பூ மெத்தையில வைக்கிற மாதிரி மெதுவா பூமியில இறக்கி வைக்கிறாரு. கடைசியில அவனோட சொந்த சித்தி ஹோலிகா அப்படிங்கிறவ வர்றா. அவளுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. நெருப்புல உட்கார்ந்தா அவளோட உடம்பு வேகாதுன்னு. அவ பிரகலாதனை தான் மடியில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தீமூட்டத்துல உட்கார்றா. ஆனா என்னாச்சு? பிரகலாதனோட தூய்மையான பக்திக்கு முன்னாடி அவளோட வரம் வேலை செய்யாம ஹோலிகா அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகிறா. ஆனா பிரகலாதன் அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஒரு தங்க சிலை மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றான். இதத்தான் இன்னைக்கும் வடநாட்டுல ஹோலி பண்டிகையா கொண்டாடுறாங்க. விஷம் வச்சு பார்த்தாங்க, சாப்பாட்டுல நெஞ்ச கலந்தாங்க. ஆனா அந்த விஷத்தை சாப்பிட்ட பிறகும் பிரகலாதன் இன்னும் பிரகாசமாதான் மாறினானே தவிர அவனுக்கு எதுவுமே ஆகல. ஹிரண்யகசிபுவுக்கு இப்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, மனிதனா மிருகமான்னு தெரியாத அளவுக்கு நான் வரம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த 5 வயசு பையனை அழிக்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சக்திக்கும் முடியலையே. இவனோட பலத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அவன் மறுபடியும் பிரகலாதனை அந்த அசுர பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புறான். இவனுக்கான நேரத்தை மாத்துங்க, இவன் புத்தியை எப்படியாவது மாத்துங்கன்னு குருக்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறான். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப போன பிரகலாதன் அங்க சும்மா இல்ல. குருக்கள் இல்லாத அந்த தனிமை நேரத்துல மத்த அசுர குழந்தைகளுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சிய, ஒரு மகா உபதேசத்தை செய்ய போறான். அந்த உபதேசம் என்ன? அசுர குழந்தைகள் எல்லாரும் எப்படி விஷ்ணு பக்தர்களா மாறுனாங்க, அதை அடுத்ததா பார்ப்போம். சண்டனும் அமர்க்கனும் ஹிரண்யகசிபுவோட பயங்கரமான உத்தரவை கேட்டு நடுங்கிக்கிட்டே பிரகலாதனை மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியே போன அந்த தருணத்துல பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மத்த அசுர குழந்தைகள் எல்லாரும் பிரகலாதனை சுத்தி வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. டேய் பிரகலாதா, உன்னை யானை மிதிச்சது, பாம்பு கடிச்சது, நெருப்புல போட்டாங்க, மலையிலிருந்து உருட்டுனாங்க. ஆனா நீ எப்படிடா இன்னும் இவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்க? உன்னோட இந்த ரகசிய பலம் என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. பிரகலாதன் தன் சக தோழர்களை பார்த்து ரொம்ப பாசமா ஒரு புன்னகை செய்யறான். இப்போ அவன் அவங்களுக்கு சொல்ல போற அந்த விஷயம் இருக்கே, அதுதான் நாரதர் அவனுக்கு தாயோட வயித்துல இருக்கும்போது சொல்லிக் கொடுத்த பாகவத தர்மம். அவன் சொல்றான், நண்பர்களே,
என்னோட பலம் வேற எதுவும் இல்ல, அந்த நாராயணனோட நாமம் மட்டும்தான். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை சொல்லவா? இந்த மனுஷ பிறவி இருக்குதே, இது ரொம்பவும் அரியது. கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அதனால நாம வயசானதுக்கு அப்புறம், தலை நரைச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிடலாம்னு நினைக்கக்கூடாது. இந்த இளமை பருவத்திலேயே, இந்த 5 வயசுலேயே நாம அந்த பரமாத்மாவை தேட ஆரம்பிக்கணும். யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? இப்போ என்னடா உனக்கு ஆன்மீகம், நல்லா படி, சம்பாதி, அப்புறம் 50 வயசுக்கு மேல கோயிலுக்கு போகலாம்னு சொல்றோம்ல. ஆனா 5 வயசு பிரகலாதன் அங்க என்ன சொல்றான்னா, வாழ்க்கையோட உத்தரவாதம் என்னன்னு யாருக்கு தெரியும்? மனுஷனோட ஆயுசு 100 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட அதுல பாதி நேரம் தூக்கத்திலேயே போயிடுது. 20 வருஷம் அறியாமையிலையும் விளையாட்டுலையும் போயிடுது. மீதி இருக்கிற நேரத்துல நாம குடும்பம், காசு, பணம்னு ஓடினா எப்போ நாம நம்மளோட ஆத்மாவை பத்தி கவலைப்படுறது? அசுர குழந்தைகள் கேக்குறாங்க, பிரகலாதா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா நாம பிறப்பால அசுரர்கள். நமக்கு எப்படி அந்த விஷ்ணுவோட அருள் கிடைக்கும்? அதுக்கு நாம பெரிய யாகம் பண்ணணுமா, இல்ல காசிக்கு போய் குளிக்கணுமா? அதுக்கு பிரகலாதன் உரக்க சிரிக்கிறான். இல்ல நண்பர்களே, அந்த பரமாத்மாவை அடைகிறதுக்கு நீங்க தேவனாவோ முனிவராவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜாதி, மதம், குலம், காசு, பணம் எதுவுமே அவருக்கு முக்கியமில்ல. அவருக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையான பக்தி. நீங்க தூய்மையான அன்பு செலுத்தினா அவர் அசுரனுக்கும் அருள் செய்வாரு. ஏன்னா அவர்தான் இந்த உலகத்தோட தந்தை. உங்களுக்குள்ளேயும் அவர்தான் ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு விளக்குறான். பிரகலாதனோட வார்த்தைகள்ல இருந்த அந்த காந்த சக்தி அங்க இருந்த அத்தனை அசுர குழந்தைகளோட மனசையும் அப்படியே மாத்திருச்சுங்க. அவங்க அது வரைக்கும் கத்துக்கிட்ட அசுர நீதியை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பிரகலாதனோட சேர்ந்து கைகளை தட்டி ஹரே கிருஷ்ணா நாராயணான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடமே இப்போ ஒரு பக்தி பெருக்கெடுக்கிற நந்தவனமா மாறிடுச்சு. குருக்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, ஒருத்தன் கெட்டான் பார்த்தா இவன் இந்த ஸ்கூல் முழுக்க இருக்கிற எல்லா பசங்களோட புத்தியையும் கெடுத்து விஷ்ணு பக்தனா மாத்திட்டானேன்னு பதறி போய் நேரா ஹிரண்யகசிபு கிட்ட ஓடுறாங்க. விஷயம் தெரிஞ்சதும் ஹிரண்யகசிபுவோட பொறுமை முழுசா உடைஞ்சு போகுது. அவனோட கண்கள்ல இருந்து நெருப்பு பொறி பறக்குது. என் சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே இவன் ஆட்டி படைக்கிறானா? என் எதிரிக்கு இங்க ஒரு ஆர்மி ரெடி பண்றானா? இனிமே இவங்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. இவனை நானே என் கையால கொல்றேன் என்று சொல்லி தன்னோட மகா தர்பாருக்கு பிரகலாதனை இழுத்துட்டு வர சொல்றான். அடுத்து நடக்க போறதுதான் இந்த 7ஆம் ஸ்கந்தத்தோட இல்ல ஒட்டுமொத்த பாகவதத்தோடவே ஒரு உச்சக்கட்ட காட்சி. தன் மகனை முன்னாடி நிப்பாட்டி ஹிரண்யகசிபு கேட்க போற அந்த சவாலும், அந்த சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு தூண் வெடிச்சு சிதறப்போற அந்த பயங்கரமான நரசிம்ம அவதாரமும் எப்படி நடக்க போகுது? அதை அடுத்ததா பார்க்கும்போது உங்களோட ரத்தமே ஒரு நிமிஷம் உறையிற மாதிரி ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அந்த உக்ரமான காட்சியை நோக்கி போவோம். ஹிரண்யகசிபுவோட தர்பார் இப்போ ஒரு போர்க்களம் மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வர்றான் அந்த அசுர சக்கரவர்த்தி. அவனோட கையில மின்னுகின்ற மகா கதாயுதம் இருக்கு. அவனுக்கு முன்னாடி எந்த பதட்டமும் இல்லாம கைகளை கூப்பிக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான் 5 வயசு பாலகன் பிரகலாதன். ஹிரண்யகசிபு கோபத்துல பற்களை கடிச்சுக்கிட்டே கர்ஜிக்கிறான். டேய் பிரகலாதா, எத்தனையோ தடவை உன்னை கொல்ல பார்த்தேன். ஆனா நீ ஏதோ ஒரு திமிரில தப்பிச்சுக்கிட்டே இருக்க. யாரா உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது? இந்த உலகத்துல என்னை விட பெரிய சக்தி யாருமே இல்லைன்னு உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு கத்துறான். பிரகலாதன் ரொம்ப அமைதியா தன் தந்தையோட முகத்தை பார்த்து சொல்றான், அப்பா, எனக்கு தைரியம் கொடுக்கிற அதே சக்தி தான் உங்களுக்கும் பலத்தை கொடுக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் பலம். அவர்தான் அந்த பரமாத்மாவான ஸ்ரீஹரி. இத கேட்டதும் ஹிரண்யகசிபுவுக்கு கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். விஷ்ணுவா? எங்க இருக்கான் உன் விஷ்ணு? என் தம்பிய கொன்னுட்டு பயந்து போய் கடலுக்குள்ள உறிஞ்சி வாழ்கிற அந்த திருடனா? அவனையா நீ கடவுள்னு சொல்ற? இப்போ எனக்கு காட்டு, எங்க இருக்கான் அவன்னு சவால் விடுறான். பிரகலாதன் ஒரு மாபெரும் உண்மையை அங்க உடைக்கிறான். அப்பா, அவர் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அவர் இல்லாத இடமே இந்த உலகத்துல இல்ல. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். உங்களுக்கும் எனக்குள்ளேயும் அவர்தான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். ஹிரண்யகசிபு தன் அரண்மனையில இருந்த ஒரு மாபெரும் பளிங்கு தூணை காட்டி, அப்படியாடா, இந்த தூணிலும் உன் விஷ்ணு இருக்கானா? இப்போ இந்த தூணை நான் உடைக்கிறேன். உன் விஷ்ணு இதுக்குள்ளிருந்து வரலனா உன்னோட தலையை இந்த வினாடியே என் கத்தியால துண்டாக்குவேன்னு கத்துறான். ஹிரண்யகசிபு தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அந்த மகா கதாயுதத்தால அந்த தூணோட மையப்பகுதியில ஓங்கி ஒரே அடி அடிக்கிறான். அவ்வளவுதான். அந்த நிமிஷம் அந்த இடத்துல ஒரு சத்தம் பிறந்தது பாருங்க. அண்ட சராசரங்களும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படியே சுக்குநூறா உடையிற மாதிரி ஒரு பயங்கரமான இடி முழக்கம்.
பிரம்மதேவரே தன் பதவியை விட்டு ஓடலாம்னு நினைக்கிற அளவுக்கு கடல்களெல்லாம் பொங்கி எழுகிற அளவுக்கு ஒரு அமானுஷ்யமான சத்தம். அந்த தூண் அப்படியே ரெண்டா பிளந்து வெடிச்சு சிதறுது. அந்த புகைக்கு நடுவுல இருந்து ஒரு விசித்திரமான மிரட்டலான உருவம் வெளியே வருதுங்க. பிரம்மா கொடுத்த வரத்தோட அத்தனை லூப் ஹோல்களையும் கணக்கு பண்ணி கடவுள் எடுத்த மகா அவதாரம் அது. பார்க்கறதுக்கு மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல. சிங்கத்தோட தலையும் மனிதனோட உடம்பும் கொண்ட ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. அவரோட கண்கள்ல நெருப்பு பிழம்புகள் கொட்டுது. அவரோட பிடரி மயிர்கள் விண்வெளி வரைக்கும் விரிஞ்சு கிடக்குது. கூர்மையான நகங்கள், இரத்த நிறத்துல நாக்கு. அவரோட கர்ஜனைய கேட்டே பாதி அசுரர்கள் அங்கேயே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டாங்க. ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இப்படி ஒரு உயிரினத்தை பிரம்மாவே படைக்கவே இல்லையே யோசிக்கிறான். ஆனா அவனோட அசுர குணம் அவனை மிடல. தன் கதாயுதத்தை தூக்கிக்கிட்டு அந்த நரசிம்மமூர்த்தியை எதிர்க்க ஓடுறான். நரசிம்மர் சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு இந்த உலகத்தையே நடுங்க வைக்குது. அவருக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் ஆரம்பிக்குது. ஆனா இந்த அவதாரத்தோட ஒவ்வொரு நிமிடமும் பிரம்மாவோட வரத்தை காப்பாத்துற ஒரு பெரிய அறிவியல். வரம் என்ன? மனிதராலோ மிருகத்தாலோ சாவு வரக்கூடாது. இங்க வந்தது நரசிம்மம், மனித மிருக கலவை. பகலிலும் இரவிலும் சாவு வரக்கூடாது. இப்போ நேரம் என்ன தெரியுமா? சூரியன் மறையிற, சந்திரன் உதிக்கிற அந்த அந்தி பொழுது. வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் சாகக்கூடாது. அரண்மனையோட வாசற்படி. எந்த ஆயுதத்தாலும் சாவு வரக்கூடாது. அவரோட கைகள்ல இருக்கிற கூர்மையான நகங்கள். பாத்தீங்களா கடவுளோட புத்திசாலித்தனத்தை? நீ எவ்வளவு பெரிய வரம் வாங்கினாலும் தர்மத்தை மீறினா உனக்கான அழிவு இப்படித்தான் வரும். இப்போ ஹிரண்யகசிபு நரசிம்மரோட மடியில கிடக்கிறான். அவனோட இறுதி நொடிகள் நெருங்கிடுச்சு. அந்த அசுரனோட முடிவு எப்படி இருக்க போகுது? கோபத்துல இருக்கிற அந்த நரசிம்மமூர்த்தியை யாரு வந்து சாந்தப்படுத்த போறாங்க? அதை அடுத்ததா பார்க்கும்போது உங்களோட கண்கள்ல இருந்து பக்தி பெருக்குல கண்ணீர் தானா வழியும். அந்த உன்னதமான கிளைமேக்ஸை நோக்கி போவோம். அரண்மனையோட வாசற்படியில அந்தி பொழுதுல தன் மடியில ஹிரண்யகசிபுவை தூக்கி போட்டுக்கிட்டு நிக்கிறாரு ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. ஹிரண்யகசிபு அப்பவும் திமிரோட அவரோட கைகள்ல இருந்து தப்பிக்க பார்க்கறான். ஆனா மகாவிஷ்ணுவோட அந்த உக்கிரமான நகங்களுக்கு முன்னாடி அவனோட அசுரபலம் ஒண்ணுமில்லாம போயிருச்சு. பிரம்மதேவர் கொடுத்த அத்தனை வரங்களையும் அப்படியே 100% காப்பாத்தி அவரோட கூர்மையான நகங்களால ஹிரண்யகசிபுவோட வயிற்ற ஓங்கி எப்படி கிழிக்கிறாரு பாருங்க. அவனோட குடலை எடுத்து தன் கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு அந்த அரக்கனோட ரத்தத்தை குடித்து மகா உக்கிரமா கர்ஜிக்கிறாரு. ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சு போச்சுங்க. பிரபஞ்சத்தை ஆட்டு வச்ச அந்த மகா ஆணவம் ஒரு நொடியில மண்ணோடு மண்ணா சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா அசுரன் செத்த பிறகும் நரசிம்மரோட கோபம் அடங்கவே இல்ல. அவரோட மூச்சு காற்றுப்பட்டு அண்ட சராசரங்களும் நடுங்கிக்கிட்டு இருக்கு. தேவர்கள் எல்லாரும் தூரத்துல நின்னு கைகூப்பி நடுங்குறாங்க. பிரம்மதேவர், சிவபெருமான், நவக்கிரகங்கள்னு யாருக்குமே அந்த நரசிம்மர் பக்கத்துல போக தைரியம் இல்ல. கடைசியில மகாலட்சுமி தேவியை கூப்பிட்டு, தாயே, நீங்களாவது போய் உங்க நாதனை குளிர வைங்கன்னு கேக்குறாங்க. ஆனா லக்ஷ்மி தேவியே அந்த உக்கிர ரூபத்தை பார்த்து, இவர் என் கணவர் இல்ல, ஏதோ மகா சக்தின்னு பயந்து பின்வாங்கிடுறாங்க. இப்போ எல்லாருமே கை காட்டுறது அந்த 5 வயசு பிள்ளை பிரகலாதனைத்தான். பிரம்மதேவர் சொல்றாரு, குழந்தே, உனக்காகத்தான் பகவான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்காரு. நீ போனா மட்டும்தான் அவரோட கோபம் தணியும். தயவு செஞ்சு உலகத்தை காப்பாத்துன்றாங்க. யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய தேவர்களே நடுங்கி நிக்கிறப்போ அந்த 5 வயசு பிள்ளை பயத்துல அழவே இல்ல. அவனோட கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறது ஒரு பயங்கரமான சிங்கம் இல்ல, தனக்காக ஓடி வந்த தன் அன்பு தந்தை, தன் நாராயணன்னு அவனுக்கு தெரியுது. பிரகலாதன் மெல்ல நடந்து அந்த இரத்தக்கரையோட இருக்கிற நரசிம்மமூர்த்தியோட பாதங்கள்ல போய் அப்படியே விழுறான். தன் செல்ல குழந்தை தன் கால்ல விழுந்ததை பார்த்ததும் அந்த உக்கிரமான சிங்கத்தோட மனசு அப்படியே உருகி போச்சுங்க. அவரோட கண்கள்ல இருந்த நெருப்பு மாறி ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. தன் இரத்தக்கரையான கைகளால அந்த பிரகலாதனை அள்ளி தன் மடியில வச்சுக்கிறாரு. ஒரு சிங்கம் தன் குட்டிய நக்கற மாதிரி அவரோட நாக்கால பிரகலாதனோட உடம்ப நக்கி அவனோட தலைய தடவி கொடுக்கறாரு. அப்போ பிரகலாதன் பாடுற அந்த பிரகலாத ஸ்துதி இருக்கே, அதுதான் பாகவதத்தோட ஆகச்சிறந்த ஆன்மீக பாடம். அவன் கேக்குறான், பகவானே, பெரிய பெரிய அறிஞர்களும் தேவர்களும் உன்னை புகழ தயங்குறப்போ இந்த அசுரகுலத்துல பிறந்த நான் உன்னை எப்படி துதிப்பேன்? ஆனா எனக்கு தெரியும், உனக்கு ஜாதியோ குலமோ முக்கியமில்ல.
ஒரு நாய் கறிய சாப்பிடுற சண்டாளனா இருந்தாலும் அவன் தன் மனச உன்கிட்ட கொடுத்துட்டா அவன்தான் பிராமணனை விட உசந்தவா. நரசிம்மர் உருகி போய் கேட்கிறாரு, குழந்தே, உன்னை என் சொந்த அப்பனே இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, இந்த உலகத்தையே தர்றேன் அப்படின்றாரு. ஆனா பிரகலாதன் என்ன கேட்டான் தெரியுமா? பகவானே, உன்கிட்ட வரம் கேட்கிறவன் வியாபாரி. எனக்கு உன்னோட பக்தி மட்டும்தான் வேணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை. என் அப்பா உன்னை ரொம்ப நிந்தனை பண்ணிட்டான், உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு நரக தண்டனை கிடைச்சிடக்கூடாது. என் அப்பனை நீங்க மன்னிச்சு அவனுக்கு முக்தி கொடுக்கணும். பாத்தீங்களா, தான் உயிரையே எடுக்க பார்த்த அப்பனுக்காக பிள்ளை கேட்கிற வரம். இதுதான் ஆன்மீகம். பகவான் சிரிக்கிறாரு. பிரகலாதா, உன்ன மாதிரி ஒரு மகாபக்தன் என் குலத்துல இந்த உலகத்துல பிறந்துட்டா அவனோட முன்னோர் 21 தலைமுறையும் தானா முக்தி அடைஞ்சிடும். உன் அப்பன் எப்பவோ தூய்மையாகிட்டான்னு சொல்லி ஆசி தர்றாரு. ஹிரண்யகசிபுவோட சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரகலாதனுக்கு அந்த அசுர சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியா முடிசூட்டுறாங்க. அவனோட ஆட்சி தர்மத்தின் ஆட்சியா மாறுது. சரி, இவ்வளவு பெரிய பக்தி சரித்திரத்தை பார்த்த நாம நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும்? தர்மராஜாவான யுதிஷ்டிரர் நாரதர் கிட்ட கேட்கிறாரு, சுவாமி, பிரகலாதன் பெரிய பக்தன். ஆனா எங்கள மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்துல அமைதியாவும் தர்மத்தோடும் வாழ என்ன செய்யணும்? அப்போ நாரதர் மனிதகுலத்துக்கான பொதுவான கடமைகளை விளக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சனாதன தர்மம் என்ன? குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே நாம எப்படி ஆன்மீகத்தை வளர்க்க முடியும்? அதை அடுத்ததா பார்ப்போம். வாழ்க்கைக்கான மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் காத்துட்டு இருக்கு. ஹிரண்யகசிபுவோட வதம் முடிஞ்சு பிரகலாதனோட பட்டாபிஷேகத்தை பத்தி நாரதர் சொல்லி முடிச்சதும் அங்கே தர்மராஜா யுதிஷ்டிரர் கை கூப்பி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சுவாமி, பிரகலாதன் காட்டுக்கு போகாம அரண்மனையில இருந்துகிட்டே பகவானை அடைஞ்சான். ஆனா எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்துல குடும்பம், சண்டை, சச்சரவு, கடமைன்னு வாழ்றவங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இங்கேதான் நாரதர் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமான ஒரு லைஃப் ஸ்டைல் கைடு, அதாவது சனாதன தர்மத்தோட 30 முக்கியமான குணங்களை விளக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு தர்மம்னா ஏதோ கோயிலுக்கு காசி கொடுக்கறது இல்ல யாகம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாரதர் சொல்ற தர்மம் ரொம்ப பிராக்டிக்கலானது. அவர் சொல்ற முதல் 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? உண்மை பேசுறது, சத்தியம், எல்லா உயிர்கள்கிட்டையும் கருணையோட இருக்கிறது, தயா, அப்புறம் மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிருக்கிறது, சௌசம். இதோட முடியல, உனக்கு கிடைச்ச லாபத்துல திருப்தியோட இருக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்துறது, தேவையற்ற வார்த்தைகளை பேசாம மௌனத்தை கடைபிடிக்கிறது. இதெல்லாம் தான் சனாதன தர்மத்தோட அஸ்திவாரம். நாரதர் ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. தர்மராஜா, ஒரு மனுஷன் எந்த ஜாதியில எந்த குலத்துல பிறந்தான்னு வச்சு அவனோட தர்மத்தை முடிவு பண்ணாத. அவன்கிட்ட இருக்கிற குணங்களை வச்சு முடிவு பண்ணு. ஒருத்தன் பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு அசுர குணம் வச்சிருந்தா அவன் பிராமணன் கிடையாது. அதே சமயம் ஒருத்தன் அசுர குலத்துல பிறந்தாலும் அவன்கிட்ட தூய்மையும் பக்தியும் இருந்தா அவனே உயர்ந்தவன் அப்படின்றாரு. இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்து பாத்தீங்களா? கடவுள் எப்பவுமே குணத்துக்கு தான் முக்கியத்துவம் தர்றாரே தவிர நம்மோட பிறப்புக்கோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸுக்கோ இல்லை. அடுத்து நாரதர் வாழ்க்கையோட 4 நிலைகளை பத்தி பேசுறாரு. அதுல முதல் நிலை பிரம்மச்சரியம். இது வெறும் உடம்ப கட்டுப்படுத்துறது இல்லைங்க, உன்னோட புத்தியை, உன்னோட எனர்ஜியை அறிவு தேடலுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் ஒருமுகப்படுத்துறது. குருகுலத்துல இருந்து எப்படி அடக்கத்தோட படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்து வர்ற கிரகஸ்த தர்மம், அதாவது குடும்ப வாழ்க்கை இருக்கே, அதை பத்தி நாரதர் சொல்ற ரகசியம் நமக்கு ஒரு பெரிய கண்விழிப்பை தரும். நாம என்ன நினைக்கிறோம்? சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய சதிவலை, இதுல மாட்டிக்கிட்டா நம்மால சாமி கும்பிட முடியாது, ஆன்மீகம் வராதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனா நாரதர் சொல்றாரு, யுதிஷ்டிரா, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஆன்மீக தவம். ஒரு கிரகஸ்தன் தன் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை, ஏழைகளை, ஏன் தன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிற எறும்பு, காகம் போன்ற உயிரினங்களை கூட தெய்வமா நினைச்சு உணவளிக்கணும். காசு பணத்தை சம்பாதி, ஆனா அதுல உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதிய சமூகத்துக்கு கொடுத்துடு. எவன் ஒருவன் தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சுக்கிறானோ அவன் ஒரு திருடன். யோசிச்சு பாருங்க, இந்த கம்யூனிச கருத்தை நம்ம பாகவதம் எப்பவோ சொல்லியிருக்கு.
நீ சம்பாதிக்கிற காசுல உனக்கு மட்டும் உரிமை இல்ல, இந்த சமூகத்துக்கும் உரிமை இருக்கு. ஒரு குடும்பஸ்தன் பேராசை இல்லாம தர்மத்தோட சம்பாதிச்சு எல்லாரையும் நேசிச்சா அவன் காட்டுல இருக்கிற முனிவரை விட சீக்கிரமா முக்தி அடைவான். ஏன்னா அவன் நடுநிலைமையோட வாழ பழகிடுறான். இந்த கடமைகளை கேட்கும்போது தர்மருக்கு மனசுல ஒரு பெரிய நிம்மதி வருது. ஆனா வாழ்க்கை இதோட முடியலையே. வயசானதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும்? இந்த உலகப்பற்றை எப்படி மொத்தமா தெரியணும்? குடும்ப வாழ்க்கையில இருந்து முக்தி அடைகிற அந்த அடுத்த கட்ட பயணம் என்ன? அதை பத்தி நாரதர் சொல்ல போற அந்த வர்ணாசிரம தர்மம் மற்றும் 7ஆம் ஸ்கந்தத்தோட இறுதி பகுதி எப்படி இருக்க போகுது? அத அடுத்த இறுதி பகுதியில பாப்போம். பற்றற்ற வாழ்க்கையோட மகா ரகசியம் காத்துட்டு இருக்கு. நாரத மகரிஷி சொல்லிக் கொடுத்த சனாதன தர்மத்தின் 30 குணங்களையும் குடும்ப வாழ்க்கையின் உன்னதத்தையும் தர்மராஜா யுதிஷ்டிரர் கேட்டு உள்வாங்கிக்கிட்டார். இப்போ நாரதர் வாழ்க்கையோட இறுதிப்படிகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம். நாம என்ன நினைக்கிறோம்? சாகர வரைக்கும் சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்க்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அரண்மனைக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் வச்ச சட்டம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல, பொதுவா 50 வயதுக்கு மேல் உன்னோட பொறுப்புகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பற்றற்று வாழ பழகணும். அதுதான் வானப்பிரஸ்தம், அதாவது காட்டிற்குச் சென்று தவம் செய்வது. அதற்கும் மேலே போன நிலைதான் சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது ஏதோ காவி துணி கட்டுறது மட்டும் இல்லைங்க, அது மனசோட ஒரு நிலை. இந்த உலகத்துல எதுவுமே என்னோடது இல்ல, நானும் யாருக்கும் சொந்தம் இல்ல, எல்லாமே அந்த பரமாத்மாவோட வடிவம்தான் அப்படின்னு உணர்றது தான் உண்மையான சந்நியாசம். இந்த நிலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நாரதர் ஒரு அவதூத முனிவரோட கதையை தர்மருக்கு சொல்றாரு. அவதூதர்னா ஆடைகளை கூட துறந்து இயற்கையோடு இயற்கையா வாழுற ஒரு மகா ஞானி. ஒரு முறை பிரகலாத சக்கரவர்த்தி காடு வழியா போய்கிட்டு இருக்கும்போது தரையில ஒரு குண்டான மனுஷன் அழுக்கு படிஞ்ச உடம்போட எந்த கவலையும் இல்லாம படுத்து கிடக்கிறத பார்க்கறாரு. பிரகலாதனுக்கு ஆச்சரியம். சுவாமி, நீங்க பார்க்கறதுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆனா எந்த வேலையும் செய்யாம இப்படி படுத்து கிடக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதோ ஆசை இல்லையா? உங்க நிம்மதியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நாம இன்னைக்கு காசு பணம் இருந்தா தான் நிம்மதி வரும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க எதுவுமே இல்லாத ஒருத்தன் மகா ஆனந்தமா இருக்கான். அந்த அவதூத முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் இருக்கே, அது நம்ம வாழ்க்கையோட அத்தனை கவலைகளையும் தீர்க்கிற ஒரு மகா மருந்து. அவர் சொல்றாரு, பிரகலாதா, மனுஷன் எதுக்காக ஓடுறான்? ஆசைக்காகவும் பசிக்காகவும் தானே. ஆனா நான் இந்த உலகத்துல ஒரு அஜாகர விரதம், அதாவது ஒரு மலைப்பாம்பு மாதிரி வாழ பழகிட்டேன். மலைப்பாம்பு இரைய தேடி எங்கேயும் ஓடாது, அது இருக்கிற இடத்துக்கே வர்றத சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கும். அதே மாதிரி எனக்கான உணவு பகவான் கட்டளைப்படி தானா வரும்னு நான் நம்புறேன். கிடைச்சா சாப்பிடுவேன், கிடைக்காட்டி பட்டினியா இருப்பேன். பட்டு மெத்தையில படுக்க வச்சாலும் தூங்குவேன், இந்த சுடுகாட்டுல படுக்க வச்சாலும் தூங்குவேன். ஏன்னா எனக்கு உடம்பு மேல பற்றில்ல, என் ஆத்மா எப்பவும் அந்த பரமாத்மா கூடவே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பற்றற்ற நிலை நமக்கு வந்துட்டா நமக்கு ஏதுங்க கவலை, ஏது பயம்? நாம எப்ப ஒரு பொருளை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிட்டு இது போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறோமோ அப்பவே நம்ம நிம்மதி போயிடுது. ஆனா எல்லாமே காலத்தோட விளையாட்டு, வர்றது வரட்டும் போறது போகட்டும்னு ஒருத்தன் சாட்சியா நிக்க ஆரம்பிச்சிட்டா அவன்தான் இந்த உலகத்தோட உண்மையான ராஜா. பிரகலாதன் அந்த அவதூத முனிவரை வணங்கிக்கிட்டு தான் அரண்மனைக்கு திரும்புறான். நாரத மகரிஷி தர்மருக்கு இந்த ஒட்டுமொட்ட தர்மங்களையும் சொல்லி முடிக்கும்போது அங்கே ஒரு மகா அமைதி நிலவுது. 7ஆம் ஸ்கந்தம் இதோட மங்களகரமா நிறைவடையுது. ஜெய விஜயனோட சாபத்துல ஆரம்பிச்ச இந்த கதை ஹிரண்யகசிபுவோட வக்ர புத்தி, பிரகலாதனின் தூய்மையான பக்தி, தூணில் வெடித்த நரசிம்மரின் உக்ர கருணை, அப்புறம் மனிதகுலத்திற்கான சனாதன தர்மம்னு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வட்டத்தை அடிச்சிருக்கு பாருங்க. இந்த 7ஆம் ஸ்கந்தம் நமக்கு கொடுத்த ஆகச்சிறந்த பாடம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க அசுரர்களா கூட இருக்கட்டும், ஆனா உன்னோட பக்தி தூய்மையா இருந்தா உனக்காக அந்த ஈசன் தூணையும் பிளந்துண்டு வருவான். பிரகலாதனை காப்பாத்தின அதே நரசிம்மர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், கவலை, ஆணவம்ங்கிற ஹிரண்யகசிபுவை அழிச்சு நமக்கும் அந்த தூய்மையான அமைதியை தருவார்னு நம்புவோம்.
இந்த மகா சரித்திரத் தொடர் உங்க வாழ்க்கையில ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தையும் ஒரு மகா விழிப்புணர்வையும் தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த தர்மங்களை, இந்த அன்பை கடைப்பிடிங்க. எப்பவும் அந்த பரமாத்மாவோட நாமத்தை நெஞ்சில வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஸ்கந்தத்துல இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தர்மத்தோட இருங்க, பக்தியோட இருங்க, தைரியமா இருங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி, வணக்கம்.